திருச்சிமில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் சட்டத்து மேலே ஒரு மாற்ற முடியாத நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது ஊழல் தடுப்பு துறை தான் முக்கியமானது. அதன் அடிப்படையில் தான் பல அதிகாரிகள் இன்னும் அந்த பயத்தின் காரணமாகவும் அதனுடைய நடவடிக்கையின் காரணமாகவும் பல தவறுகள் செய்வதற்காக தயங்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி தான் நம்ம பார்க்க இருக்கோம். திருச்சியில் அவர் போகாத துறையே இல்லை, அவர் பார்த்து பயப்படாத அதிகாரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக ஊழலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய முயற்சிகளை போட்டுட்ருக்காரு. வேறு யாரும் இல்லை, துணை காவல் கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் சார் தான் நம்மளோட இணைந்திருக்காங்க. பல்வேறு தகவலை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அருண் சார். எப்படி இருக்கீங்க சார்? முதல்கண் அந்த திருச்சி மெயில் நேயர்கள் அனைவருக்கும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். சார் இப்போது ஊழல் தடுப்பு துறை அப்படின்றப்போ எங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் சார், அந்த கண்காணிப்பு குழு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இன்னும் பாமரர்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்படின்றப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். சொல்கிறேன் சார். முதல்ல இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையுடைய கட்டமைப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு எப்படி அப்படின்னா சென்னையில் இயங்கி வருது. இவங்க டைரக்டர், டிஜிபி அந்தஸ்தில் டைரக்டர் தலைமையில் இயங்கி வருது. அதில் பார்த்திங்கன்னா ஆலந்தூர், சென்னை ஆலந்தூர் ரோட்டில் இருக்குது. அதில் ஒரு ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் ஐஜி ரேங்கில் இருக்காங்க, டெப்டி டைரக்டர் டிஐஜி ரேங்கில் இருக்காங்க, தென் ஐஜி எஸ்ஐசி 2 ஐஜிஸ் இருக்காங்க ஸ்பெஷல் கேசஸ்லாம் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு ரேஞ்ச் ஜோனுக்கும் ஒரு எஸ்பி அந்த லெவலில் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம் இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவுகளுக்கு இயங்கி வராங்க. எங்களுடைய நோக்கம், இதனுடைய மெயின் நோக்கமே என்ன அப்படின்னாக்க ஊழலை ஒழிப்பது, அந்த அரசு அலுவலகங்களில் ஊழல் இல்லாத நிலையை உருவாக்குவது, மற்றும் இந்த அரசால் அறிவிக்கப்படும் திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை கண்டறிந்து அந்த அரசு அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, இதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவுங்கிறது. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஊழல் அது அவேர்னஸுங்கன்னு கேட்குறீங்க, எப்படி அவேர்னஸ் பண்ணுறோம். இந்த ஊழல் தடுப்பை பொறுத்தளவுக்கு நம்ம பொதுமக்கள் இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ நான் இந்த மாவட்டத்தில் இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவில் நான் ஜாயின் பண்ணி 3 ஆண்டுகள் நெருக்கி 3 ஆண்டுகள் ஆக போகிறது. வந்த முதலே எல்லா மேக்சிமம் அதில் மாணவர்கள், அதாவது கல்லூரிகள், பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், பொது இடங்கள், இந்த இடங்கள், அதே மாதிரி மீடியா உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள், மீடியாக்கள், பத்திரிகைகள், இதில் இது மூலியமாக நிறைய விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்தி அவங்களுக்கு ஊழல்னால் என்ன, லஞ்சம்னா என்ன, மெயினாக லஞ்சம் அப்படிங்கிறது எப்படின்னா சட்டப்படியாக செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமல் இருப்பது, அதுக்கு சட்டத்துக்கு புறம்பாக செய்வதற்காக பெறக்கூடிய ஒரு கையூட்டு, அதாவது சம்பளம் இல்லாமல் பெறக்கூடிய ஒரு கையூட்டு தான் அது லஞ்சம்னு சொல்கிறோம். அது தவறுங்க. அது எல்லா அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும். மாநில அரசு ஊழியர், குறிப்பாக மாநில அரசு ஊழியர்களுக்கு, அனைத்து நிலையில் உள்ள ஊழியர்களுக்கும் அதில் நாங்கள் அவர்களை கண்காணித்துட்டு வரோம். அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களிலெலாம் உள்ள வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இல்லை மற்ற துறைகளில் எங்களது அலுவலகத்தினுடைய நம்பர், தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதாவது இந்த மாதிரி இப்போது லஞ்சம் கேட்டாங்கன்னா இந்த நண்பருக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்கள் வரும். அவங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ், அவங்க டவுட்லாம் கேட்கும்போது சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி கைட் பண்ணி கொண்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் இது உண்டான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நல்ல விழிப்புணர்வு நாங்கள் எல்லா லெவல்லையும், கிராமங்களிலிருந்து நகர்ப்புறம் வரைக்கும் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு எங்களது கூட்டு முயற்சியாக என்கிட்ட 4 ஆய்வாளர்கள் இருக்காங்க, ஒரு 15 போலீஸ் இருக்காங்க. அதனால் எல்லோரும் ஆக்டிவாக இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு உண்டான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சோர்ஸ் மூலயமா அதை தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் நமக்கு அந்த புகார்கள் உடனுக்குடன் வருது.
அதனால் நம்ம நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழகத்திலே நீங்கள் தான் அதிகமான ஒரு வழக்குகள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப அது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி இத்தனை ஒரு 3 ஆண்டுகளில் இவ்வளோ வழக்குகள் எப்படி பதிய முடியுது? இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 35 வழக்குகள் இந்த ட்ராப்னு சொல்லுவோம், அதாவது கையூட்டு பெறும்போது நேரடியாக பிடிபட்ட வழக்குகள், இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதை மற்ற மாவட்டங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நம்ம அதிகமாக நம்பர் 1 பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த விழிப்புணர்வு, பத்திரிகை நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, அதை சொல்லணும் குறிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு செய்தி, ஒரு கையூட்டு பெறும் ஒரு நபரை பிடித்த உடனே அதை விளம்பரப்படுத்தும் பொழுது, அதை ஃபோக்கஸ் பண்ணி விளம்பரப்படுத்தும் போது நம்மளுடைய எண்கள் நம்பரெல்லாம் போடுறோம். அதுவும் பத்திரிகை நிறுவனங்களும் அதை கோஆப்ரேட் பண்ணி அவங்கள பிரசுரிக்கிறாங்க. அதை அப்போ பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு அச்சம் நீங்கிடுது. இப்போ இப்படி போனால் நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை வருது. இப்போ குறிப்பாக நாங்கள் இந்த 32 வழக்குகள் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் வழக்கு போட்டிருக்கோம். வருவாய்த்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், இல்லை இந்த மைன்ஸ், ஏடி மைன்ஸு, அந்த மாதிரி இந்த மாதிரி துறைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன், இந்த மாதிரி அனைத்து துறைகள், ஒரு துறைன்னு பரல எல்லா துறைகளிலும் புகார்களின் அடிப்படையில் எல்லா துறைகளிலும் வழக்கு போட்டிருக்கோம். எல்லா அது முக்கியமாக வந்து எல்லாமே வந்து இந்த பி குரூப் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரெவென்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாசில்தார் லெவலில் வழக்குகள் போட்டிருக்கோம். இப்போ மைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடி மைன்ஸ் மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் எல்லாம் 2-3 சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா டிஎஸ்பி லெவலில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய வழக்குகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மக்கிட்ட மறுபடியும் அந்த சின்ன ஒரு அதான் என்ன நடந்தாலும் உடனடியாக நமக்கு அந்த புகாரை கொடுத்துட்றாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி இதை செய்கிறோம். நீங்கள் சொன்னது போதாது. இப்போ மற்ற துறையினா கூட வேறு விஷயம். அது எப்படி நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த காவல்துறையிலே வந்து பண்ணும்பொழுது ஒரு எதுவும் ஒரு உங்களுக்கு நெருக்கடியோ ஒரு எதுவும் ஒன்று வராதா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நம்மளும் காவல்துறையில் தான் இருக்கோம். காவல்துறையில் இது ஒரு அங்கம். ஆமாம், லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது ஒரு அங்கம். இந்த அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இதில் வந்து எங்கள் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அது அதுபடி தான் நம்ம செய்ய முடியும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பாகுபாடுகள்லாம் இதில் வந்து காட்ட முடியாது. அது இருக்கும். அதாவது அந்த ஒரு மனதளவில் ஒரு இது இருக்கும். அதாவது நம்ம துறை, ஆனால் அது வந்து சட்டம். நமக்கு வந்து சம்பளம் வந்து இந்த துறைக்காக தான் நம்ம வந்து சம்பளம் வாங்குகிறோம். ஸோ அதுக்காக அரசாங்கத்துக்கு நம்ம அதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கடமை அப்படின்னு வரும்போது நம்ம அதை வந்து தவிர்த்து தான் ஆகணும். ஏன் அந்த ப்ராக்டிக்கலாக அதை கேட்குறேன்னா, நீங்களும் ஒரு டிஎஸ்பி கேடரில் இருக்கவங்க, அங்கே கைது செய்யப்படுறவரும் டிஎஸ்பியாக இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு பேட்சாக இருப்பாங்க, இல்லை ஒரு எப்படியோ கொலிக்காக இருப்பாங்க, எங்கேயோ ஒன்று மீட் பண்ணியிருப்போம். அப்படின்றப்போ அது ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் ரொம்ப அது தர்ம சங்கடத்தை உண்டாக்காது. இருக்கலாம். ஆனால் சட்டம் இருக்கு இல்லைங்களா, அது இதுவான்னு பார்க்கும்போது நம்ம அதை தான் இது பண்ணணும். பொதுமக்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம இந்த நெருடலை வந்து கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு சட்டத்தின் வழியாகத்தான் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பாகுபாடுகள் பார்க்காம செய்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ வழக்குகள் போட முடியுது, இவ்வளோ புகார்கள் புகார்கள் வந்து நமக்கு வருது. காரணம் என்னென்னா இதுதான். அந்த நெருடல்கள் வந்து அது ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து தவறுகள் செய்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து தவறு செய்கிறாங்கங்கும்போது நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இதற்கு உண்டான நம்ம சட்டத்திட்டங்கள், அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, அதை வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். ஏன்னா இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு ஹையர் அஃபிஷியலை கூட நீங்கள் வந்து மீட் பண்ண, அதாவது இந்த காவல்துறையில் மற்ற வருவாய்த்துறை ஏதோ ஹையர் அஃபிஷியல் போய் பார்க்கும்போதும் அங்கே ஒரு அழுத்தம் வந்ததுன்னா என்ன செய்ய முடியும் சார்? இல்லை, இது வரைக்கும் சார் நான் இங்கே ஜாயின் பண்ணி 2.25 வருஷம் எனக்கு அந்த மாதிரி எந்த அழுத்தங்களும் இது வரைக்கும் வந்தது இல்லை. ஏன்னா எங்களுடைய கண்ட்ரோல் நிர்வாகம் எல்லாமே சென்னை. இப்போ லோக்கலில் உள்ள எந்த அலுவலர்களும் வந்து எங்களுக்கு கட்டுப்படுத்தாது. அவங்களுக்கு நாங்கள் எந்த ரிப்போர்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. எங்களுக்கு தவறு செய்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதுன்னா அதனுடைய ஜென்யூனஸ், அது உண்மையானதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் எங்கள் மேலதிகாரிகளுக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய உத்தரவை பெற்றுட்டு அதை நம்ம பண்ணுறோம். அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் நம்ம அதை பண்ணுறோம்.
இப்படி வரும்போது வந்து அந்த மாதிரி நான் இங்கே ஒரு வந்த 3 வருடங்களில் நான் இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி உயரதிகாரிகள் எல்லாருமேலேயும் வழக்குகள் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு அழுத்தங்கள் வரல. நாங்கள் பார்த்த வரைக்குமே நீங்கள் மணிகண்டன் சார் போய் அரெஸ்ட் இல்லாத ஒரு துறையே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஏறக்குறைய எல்லா துறையிலையும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போயிருக்கு, அவங்களுக்கு வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கிற துறை ஏதாவது இருக்கா? இல்லை அது அப்படி இல்லை. நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க, எங்கள் பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். ஏன்னா அவர் எந்த துறையும் விட்டு வைக்கல. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த துறைக்குலாம் போகிறது இல்லை. நமக்கு வருகின்ற புகாரின் அடிப்படையில் வந்து வரும்போது நமக்கு அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த நம்பிக்கை முதல் ஒரு நம்பிக்கையை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம். குறிப்பாக இப்போ காவல்துறையிலே நம்ம போய் காவல்துறை டிஎஸ்பி நீங்கள் சொன்னீங்களே, டிஎஸ்பியை போய் அரெஸ்ட் பண்ணாரு. அப்போ அதை மக்கள் பார்க்குறாங்க, அவங்க காவல்துறையில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களே பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வர்றாங்க. அப்படி வரும்போது அனைத்து துறைகளில் உள்ளவங்களும் வந்து புகார் கொடுக்கும்போது அது நியாயமாக இருக்கும்போது அதோடைய ஜென்யூனிட்டி, அதாவது உண்மைத்தன்மையை நம்ம விசாரித்து பண்ணுறோம். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா துறைகளிலுமே நாங்கள் வழக்குகள் போட்டுருவோம். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி இல்லை. நாங்கள் எங்களுடைய பார்வையில் நீங்கள் கேட்குறது கேட்டால் எல்லா துறைகளிலும் நம்ம போட்டிருக்கோம். இதனுடைய தனிப்பட்ட முயற்சின்னு சொல்ல முடியாது, எங்களுடைய கூட்டு முயற்சி. எங்களுடைய சக ஆய்வாளர்கள், அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒரு டீம் ஒர்க்கு. எங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டு, ஒரு தைரியம், அது இல்லைன்னா நம்ம அதை பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற ஒரு தைரியம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை நம்ம துணிஞ்சு பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய துறைகளில் அதிகமான புகார்கள் வர்றது எந்த துறையாக சார் இருக்கும்? அதிக புகார்கள் வர்றது வந்து வருவாய்த்துறையில் வருது, அடுத்து பத்திரப்பதிவுத்துறை. இந்த 2 துறையிலிருந்தும் கொஞ்சம் அதிகமான புகார், பணம் புழக்கங்கள் அதிகமாக இருக்குது. பத்திரப்பதிவுத்துறையில் வந்து வருது. இது காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த துறைகள்லாம் வந்து அதிகமாக பொதுமக்கள்கிட்ட நேரடியாக ஈடுபாடு உள்ள துறைகள், உடனடி தேவைகள், மக்களுக்கு உடனடி தேவைகள் உள்ள ஒரு துறைகள். உடனே ஒரு டாக்குமெண்ட் ஒரு சின்ன ஒரு பத்திரம் பதிவு பண்ணணுன்னா கூட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தாங்கணும். அப்படிங்கும்போது அது அங்கே நிறைய வேலைகள் அங்கே நடக்கும்போது அந்த துறையில் வந்து வர்றது. இன்னொன்று ஒரு பட்டா வாங்கணும், சிட்டா வாங்கணும், அடங்கல் வாங்கணும், என்ன ஒரு இது வாங்கணுன்னா கூட ஒரு அது ஆதார் வாங்கணும், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்படி சின்ன சின்ன வேலைகள் கூட ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க உடனடியாக அணுகக்கூடியவர், நேரடியாக அணுகக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூவில் உள்ள கீழ்மட்டத்தில் உள்ளது. ஸோ அதனால் இந்த துறைகளில் இருந்தது நமக்கு அதிகமான புகார்கள் வருகிறது. ஆனால் அதுக்காக வந்து நம்ம துறைகளெல்லாம் வந்து குறை சொல்லலை. துறைகளில் 90% அதிகமானவங்க நல்லவங்க இல்லை இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அதை இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அந்த துறையினுடைய இதுக்கு கலந்து ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. பட் அது வந்து அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து உணர்ந்துக்கணும். இப்போ எப்படி உணரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வருவாய்த்துறையில் ஒருத்தரையோ இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆகிறாரு அப்படின்னா மற்ற அந்த நிர்வாக அலுவலர்கள் விஓசி என்ன பண்ணணும்னா அவருடைய நிலைமையை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம், ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி, அவர் கோர்ட்டுக்கு அலையிறது, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு 1000 நமக்கு சேலரி கவர்மெண்ட் வந்து அரசு வந்து எல்லா துறைகளிலையும் வந்து அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஇ எம்இ முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, பெரிய டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, ப்ரொஃபஷனலிஸ்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் போய் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு 10th படிச்சிருப்பாங்க, ஒரு +2 படிச்சிருப்பாங்க, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிருது, ஒரு இதில் கிடைச்சிருது, எப்படியோ கிடைச்சிருது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருது. அவங்க லைஃப் வந்து செட்டில்டு ஒர்க், கண்டிப்பாக பர்மனெண்ட்டு ஜாப், பர்மனெண்ட்டாக சேலரி கொடுக்குறாங்க. அந்த சேலரி எந்தெந்த ரேங்குக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சு இனஃப் எல்லாத்துக்கும். ஸோ இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இதில் கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்தாங்கன்னா இந்த மாதிரி எங்ககிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி அவங்க மாட்டி அவஸ்தைப்படணும்னு அவசியம் இல்லை. அதை அவங்க மனசு வைக்கணும். ஒருத்தரை பார்த்து திருந்தலாம், இது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை மாற்றிக்கணும். நமக்கு தான் சேலரி வருது, நம்ம பின்னாடி இப்படியெல்லாம் ஆகிடும், நமக்கு இந்த நிலைமை வந்துடுமே. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே சொல்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு எல்லாரையும்
ஒரு எஃப்ஐஆர் இவர் வழக்கு பதிவு பண்ணக்கூடிய இடத்துல இருந்திருப்பார். இவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 4 பேரை உள்ளே போடுவார். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது இவர் லஞ்சம் வாங்கி மாட்டும்போது அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் நினச்சி பார்க்கணும். இவர் மாட்டி இவர் அரெஸ்ட் பண்ணி இவருக்கு அதே நம்ம ஜெயிலில் போடுறோம். அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை நம்ம சில பேர் கண்கூட பார்த்துருக்கோம். ஏன்டா அதை பண்ணியிருக்கக்கூடாது எங்கள் தவறுகள் அப்புறம் உணர்றாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறாங்க, முகத்தை முறிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து அது தேவையில்லை. அதான் சொல்கிறேன், அரசு தேவையான சம்பளத்தை கொடுக்குது. இப்போ தேவையில்லை. இப்போ இனி என்ன ஆகும், அவ்வளோதான், உடனே அரெஸ்ட்டு, ஜெயிலு, அதுக்கப்புறம் சஸ்பெண்ட், அப்படியே தலைகளாக மாறிடும். அப்படி டோட்டலாக அந்த வாழ்க்கை அவர் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி, அந்த பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படிக்கிற இடத்துல உள்ள ஸ்கூலில் உள்ள கமெண்ட்டு, உங்கள் அப்பா லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டார், இப்படி வரும் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை டோட்டலாகவே அந்த குடும்பம் வந்து ஒரு என்ன சொல்லி இன்பேலன்ஸ்ட் ஆகி ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு அவஸ்தை மாறிடும். ஒரு அவஸ்தையை சந்திக்க, ஒரு பிளாக் மார்க் வந்து அவங்க லைஃப் வந்துடும். பசங்களும் குழந்தைங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுடைய உறவினர்கள்ட்டே அவங்களுக்கு ஒரு இது இணக்கம் இல்லாத சூழ்நிலை வந்துடும். அதுதான் இது ஏன் உணர மாட்டேங்கிறாங்க. இது நாங்கள் நிறைய பண்ணுறோம்னா ஒரு ரெவென்யூன்னு எடுத்துக்கிட்டு இப்போ விஓன்னு எடுத்துகிட்டா விஓ போடுறோம், ஒரு இடத்துல போடுறோம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அது அவங்க இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நினைக்கிறாங்க, அங்கேயோ நடக்குது நமக்கு நடக்காது. அது ஒரு பெரிய விஷயமா லஞ்சம் வாங்குறதே பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சா? இப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு அது அறியாமை. அது நமக்கு அதான் சொல்கிறேன், ஆக்சிடென்ட்னு சொல்கிறேன்ல, ஒரு ஆக்சிடென்ட் ரோட்டில் நடக்குது அப்படின்னா யாருக்கும் நடக்குது, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த லஞ்சம் வாங்குறதே வந்து அதிகாரிகளை காட்டும் மக்கள் தான் திணிக்கிறாங்களோங்கிற மாதிரி ஒரு மனதில் வந்தது. அவங்களுக்கு வேலை ஈஸியாக நடந்துடணுங்கிறப்போ மக்கள் வந்து அதுதான் நீங்கள் அது ஒரு காரணம். நீங்கள் என்ன சொல்கிறேன், பொதுமக்கள் வந்து ஒரு வரிசை, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட நேரம், அந்த வரிசை கிரமமாக போனால் இதை தவிர்க்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் அதுலேயும் பொதுமக்கள்லேயும் சில இது என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் வேலை நடக்கணும், நமக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு ஓவர் லுக் பண்ணி போகிறது. ஒருத்தருடைய இதை வந்து அதிகப்படுத்தி போகும்போது அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு, சரி ஒரு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வேணுமா அந்த ஒர்க்கு அப்படின்னா உடனே எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு காரணம். அந்த பொதுமக்கள் வந்து அந்த அவங்களுக்கு உண்டான டைம், அந்த வரிசையான அந்த ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க, இந்த ஆர்டர் படி தான் 10வது ஆள் வந்து முதல் ஆளாக நினைக்கும் போது அவங்க அதை பயன்படுத்தி எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கும் அது கொடுத்துட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலை வந்து சீக்கிரம் வேலை வந்துடுது. அப்படி வரும்போது அது நமக்கு புகாராக வர்றது இல்லை, புகாராக வரும். எப்போ புகார் வருது அப்படின்னா, ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருக்கிற அந்த கிராமப்புறங்களில் ஒரு 1000-2000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர் கேட்குறாங்க, அதை கொடுக்க முடியாது. அதை சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு மாதம் 15 நாள் ஆகும். அதெல்லாம் அது மாதிரிலாம் நிறைய வந்திருக்காங்க. எங்கள் புகாரில் வந்து நிறைய லேடிஸ் கம்ப்ளைண்ட், அதாவது விமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இறந்த ஒரு 10 நாளில், ஹஸ்பண்ட் இருந்த 10 நாளில் டெத் சர்டிஃபிகேட் வேணும்னு போய் கிடைக்கலன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட நடந்திருக்கு. அவங்க ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி டெத் சர்டிஃபிகேட் போய் எவ்வளோ? ஆமாம், அதுக்கு ஒரு 2000 அப்படின்னு கேட்கும்போது உண்மையாக அவங்களால அதை சம்பாதிக்க முடியாது. அந்த 10 நாளில் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில் வருதுன்னா, நம்ம கிராமத்துலலாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இறந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னா ஒரு மாதம் வெளியில் வர மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அம்மா ஒரு 10 நாளில் நம்மகிட்ட வருது. அப்போ அந்தளவு மனசு எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். 2000 பெரிய அவங்களுக்கான பெரிய இதெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ஒரு மனசாட்சி நடந்துக்கிட்டாங்கன்னா நடந்துக்கணும். ஒரு நம்மளும் ஒரு பப்ளிக், நமக்கும் குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உணரணுங்கிறது என்னுடைய இது. உங்கள் அந்த ஆர்டர்லேயே ரொம்ப குறைவாக இந்தலாம் ஒரு லஞ்சம் ஒருத்தர் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவாக நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். இந்த கேஸ் தான், இது மாதிரி இந்த அந்த லேடி அவங்க இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் கேசஸ். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் வந்து மனிதாபிமானத்தில் செய்யக்கூடிய விஷயம். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இறந்துருக்காரு, ஒரு கூலி வேலை செய்கிறாரு, ஒரு டெத் சர்டிஃபிகேட் வந்தால் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு போகும்போது அதுக்காக போய் கொடுக்கும்போது அதுக்கு நீ 2000 கொடு, ஒரு டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இது மாதிரி கேசஸ்லாம் நிறைய வருது. அது எனக்கு இந்த 30 கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேஸ் வந்து இந்த மாதிரி விமன் இந்த மாதிரி இருக்குது. லேடிஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்களே வந்து கொடுக்குறாங்க.
அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அழுத்தம் தாங்க முடியாமல் அவங்க ஒரு அவங்களால அதை மீட் பண்ண முடியலங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டான நம்ம தைரியத்தை கொடுக்குறோம், அது பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அது மாதிரி அவங்க கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதுவும் நீங்கள் அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். அது வந்து மக்களுக்கு நாங்கள் பொதுவாக சொல்ல வர்றது என்னென்னா, புகார் கொடுத்துட்டா ஐயோ நம்ம வேலை நடக்காது அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இவங்களுடைய வேலை பெண்டிங் அங்கே இருந்ததுன்னா, அது நியாயமான கோரிக்கையாக இருந்ததுன்னா உடனடியாக அதை முடித்து கொடுக்க வேண்டியது எங்கள் அடுத்த அதிகாரியை போட்டு அங்கே முடித்து அவங்க கையில் கொடுக்கணும். இது ஒரு ப்ரொவிஷன் எங்கள் இதுலேயே. அது எந்த அதுக்கான தீர்வும் பண்ணி கொடுத்தோம் ஒன்று. ஆனால் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயும் அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் சடங்கு மாதிரி புகார் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு ஒரு பழிவாங்க எண்ணமெல்லாம் வருது அப்படின்னு எங்கள் நாலேஜுக்கு வந்துச்சு சொன்னாங்க அப்படின்னா அவங்கள சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம், அது முக்கியம் இல்லைங்களா? நாளைக்கு அவங்க நம்பி நம்ம வந்திருக்காங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இன்னொரு சர்டிஃபிகேட்டுக்காக போகும்போது இவங்க வந்து செய்யறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அது நியாயமாக இருந்ததுன்னா அதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அமௌண்ட்டில் போனால் நிறையா இருக்கும் போல இருக்குது. அந்த ஒரு மைன்ஸ் இஷ்யூ ஒன்று. ஆமாம் ஆமாம், அதே போல் அந்த மைன்ஸ் இஷ்யூஸ் தொழில் ஏடி மைன்ஸ் 2 லட்ச ரூபாய் போடிச்சிரும். சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து 1 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிறது அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் சர்ப்ரைஸ் செக்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு 10 இடத்துல பண்ணியிருக்கோம். WRTயில் பார்க்கும்போது 35 லட்ச ரூபா திடீர் ஆய்வுலாம் பண்ணணும். டிக்கில் ஒரு 5 லட்ச ரூபா பண்ணணும். டிக் தொழில் மையம் அங்கே வீடு நிறைய இடத்துல நீங்கள் வீடு பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களில் வந்து ஹவுஸ் சர்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம். வீடுகள்லாம் சோதனைகள்லாம் தொடர்ந்து சோதனைகள்லாம் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லஞ்சம் வாங்குறவங்க அவங்க மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும்பொழுது உங்களை ஏதாவது லஞ்சம் கொடுத்து ஏதாவது கரெக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் சேஃபாக எல்லாம் நினச்சிலாம் நடந்திருக்கும்ல? கண்டிப்பாக நடந்திருக்கும். இல்லை அது தவிர்த்து அது வரைக்கும் அட்டன் பண்ணலாம். பட் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படியே இருக்கிறதுனால நம்மளை யாரும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்ரோச் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கறதும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இதையும் நம்ம இது பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம இவ்வளோ வழக்குகளை வந்து போட முடியாது. இவ்வளோ வழக்குகள் போட முடியாது. ஒரு சொந்த மாவட்டத்திலிருந்து நம்பிக்கை போயிடும். பொதுமக்கள்கிட்ட நம்பிக்கை போயிடும். அதெல்லாம் ஒரு இது தவறானது வந்து சொல்லுவோம். என்னென்னா இப்போ நம்ம நிறைய வழக்குகள் போட்டதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இப்போ பொதுவாக இது வந்து என்னுடைய இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுது. ஏன்னா அது பொதுவாக சொல்லுவாங்க, என்ன இப்போ இவங்கெல்லாம் வந்து பண்ணாமல் விட்டுருவாங்களா அப்படின்னு. அது மாதிரிலாம் உங்களுக்கு காதுக்கு வரும்ல, அப்போ எப்படி நினைப்பீங்க? அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா துறையிலையும் முக்கியமான ஆட்களை நம்ம போடுறோமே, வழக்கு பதிவு பண்ணுறோம்ல. நீங்கள் அந்த மாதிரி பொதுவாக சொல்கிறேன், எல்லா துறைகளிலும் முக்கியமான ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அதிலே இருக்குது. கண்டிப்பாக. அந்த அப்படி இருந்தால் நீங்கள் எல்லா துறையிலையும் இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே எதிரிகளாகவும் மாறிடுறாங்க. அது வருவான். அப்படி வரும்போது பகைமையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது நம்மளை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேற எதையாவது ஏதாவது அவங்க வந்து அவங்களுக்கு தோன்றின கதைகளை வந்து எழுதுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்ட தேவையான அவங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஏதாவது ஒரு வார பத்திரிக்கை நாளிதழ்களில் லோக்கல் சேனல்ஸ் நாளிதழில் எதையாவது எழுதுவாங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம அது வேலையை பார்க்கல. நம்ம வந்து நம்மளை பொறுத்தளவுக்குன்னா நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம வேலை செய்கிறோம். நமக்கு ஏதாவது தவறு நடந்தால் அதிகாரிகளுக்கு தெரியும். ஸோ நம்ம வேலை நம்ம செய்கிறோம். பட் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பல விதத்தில் வந்து செய்ய தான் நம்ம மேலே ஏதோ ஒரு நீங்கள் வந்து பண்ணக்கூடியது ஒரு உங்களுடைய வேலை, அதற்கு வந்து கடமைப்பட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும்னு செயல்படுறீங்க. அது தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனையாகவும் உங்களுக்கு வந்து ஒரு எதிரிகள் உருவாகிற மாதிரி தானே இருக்கும். கொண்டு வரவங்க அது இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போது தொடர்ந்து நம்ம வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்காரு இவர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா இதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இதை கட்டி அவங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உயர் பொறுப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு 2 பேர் ஒரு பத்திரிகை ஏதோ ஒரு லோக்கல் மீடியாஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அவங்க மூலியமாக எதையாவது ஒரு நம்மளை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற காலத்தை அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் மீறி நம்ம பண்ணுறோம். அது காரணம் என்னென்னா அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, சப்போர்ட். அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒரு கான்ஃபிடென்ட்டு. நம்ம அதை கடந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
ஒரு நீங்கள் வந்து இதில் இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏங்க உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பகையை சம்பாதிச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு அவங்களுக்கு, இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு கடமை, இது நீங்கள் செஞ்சாகணும் கட்டாயம் இருக்குது. குடும்பத்தில் இருக்க பார்க்க போனால் என்னங்க எல்லாத்தையும் எதிரியாக சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா சார்? இல்லை, சில நேரங்களில் வந்து அது மாதிரி நம்ம வேறு துறைக்கு மாறி போகலாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது இது வந்து கடமை. நம்ம இது வந்து இந்த துறைக்கு வந்துட்டு இது நம்ம கடமை. நம்ம எங்கே போனாலும் நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இன்னொரு துறைக்கு போனாலும் நம்மளுடைய இதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து அது எதிர்ப்பு அப்படின்னா, பயம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலுமே உண்டு. எந்த இடத்துக்கு போகணுன்னாலுமே எங்கே போனாலுமே இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை அவங்க சில நேரங்களில் அது இதை சொல்லுவாங்க. பட் அப்புறம் அதை புரிஞ்சுக்குவாங்க. என்னுடைய இது என்னென்னா, நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு தனித்தன்மையாக வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதிகாரிகள் வந்து நம்ம சொல்கிறோமா செஞ்சு சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க எண்ணங்கள் வச்சுருக்கிறதுனால நம்ம அதை இவ்வளோதெல்லாம் செய்ய முடியுது. அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய உத்தரவு, அந்த ஆதரவு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி செய்ய முடியுது. அதே மாதிரி இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்தை பொறுத்தளவு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வழக்குகள் நான் வந்ததுக்கப்புறம் தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்குறோம். அக்யூஸ்டுகளுக்கு வந்து 15 வழக்கு 100% கன்விக்ஷன் சொல்கிறோம். அதாவது 100% தண்டனை. எத்தனை வழக்குகளில் இது தீர்ப்பு கொடுத்தாங்களோ அத்தனை வழக்குகளும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஒரு ப்ளஸ். அது வந்து நம்ம இது எல்லாமே வந்து இப்போ நான் எப்படி சாத்தியம் அப்படின்னா, உங்களை மாதிரி ஆட்களால் தான். உங்களை மாதிரினா உங்கள் மீடியாக்கள். இது எல்லாமே நடக்கும், எல்லா இடத்துலையும் இது எல்லாமே நடக்குது. ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எதுன்னா உங்களை மாதிரி மீடியாக்கள். அந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு மீடியா சப்போர்ட், அந்த பத்திரிகை தினசரியாக இருக்கட்டும், வார பத்திரிகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி வர பத்திரிகைகள் உங்களை மாதிரியாக இருக்கட்டும், மீடியாஸு, தொலைக்காட்சி, இவங்க எல்லாமே வந்து முழுமையாக சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்க. அதனால் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இது நடந்ததுன்னா அது உடனடியாக மக்களை போய் சேருது, உடனடியாக சேருது. அது என்னுடைய நம்பரோடு போய் சேருது. அப்போது அவங்க பார்க்குறாங்க, பப்ளிக் ஏதோ ஒரு செய்தித்தாளில் ஏதோ ஒரு இப்போ யூடியூப்லாம் நிறைய வந்துருச்சு. இப்படி நீங்கள்லாம் நிறைய இப்போது உதாரணத்துக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா உடனடியாக என்னுடைய செய்தியெல்லாம் போட்டுருவீங்க. அது எவ்வளோ பேர் மக்கள் வியூவர்ஸுக்கு பார்க்குறாங்க. ஸோ அதுதான் அந்த இம்ப்ரெஷன். அந்த இது கிடைக்க எங்களுக்கு புகார்கள் வந்து உடனே வருது. பயம் தெளிஞ்சு ஓ இந்த பொண்ணு அந்த அம்மா கொடுத்துருக்கு, இப்போ நம்ம கொடுக்கலாம், நமக்கு இப்படி போகலாம், இப்படி ஒரு இடம் இருக்குது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி வர்றாங்க. அதுக்காக முழுமையாக நான் அதிகமாக நன்றி சொல்லக்கூடியது அது திருச்சி மாவட்டத்தில் உள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அவங்களுக்கு தான் மெயினாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, அவங்க நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதே மாதிரி ஊடகத்துறை வந்து இவ்வளோ நல்லது செய்கிறாங்கன்னு சொன்னீங்க. இது போன வாரத்தில் பார்த்தேன், ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க, எச்சரிக்கை தான் ஆக்சுவலாக. அது என்ன சார், என்ன பிரச்சனை? இல்லை, அது இதில் ஒரு பக்கம் என்னென்னா, இப்படி நண்பர்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு சில நபர்கள், அதாவது அவர்கள் நிருபர்களாக தெரியாது, போலியாக கேள்விப்படுறேன் நான், போலியான நிருபர்கள் எதையாவது ஒரு பத்திரிகை பேரை சொல்லி, ஒரு லோக்கல் சேனலில் இல்லை லோக்கல் பத்திரிகை இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி போய் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களில் போய், குறிப்பாக வருவாய்த்துறை, சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் போய் அவங்களுடைய சின்ன தவறுகள், ஏதாவது தவறுகள் அவங்களுக்கு தவறு செய்கிறீங்க, அவங்கள வந்து நான் விஜிலன்ஸில் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டன் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு பணம் பறிக்கிறதாகவும் மாதம் இந்த மாதிரி போய் செய்கிறதாகவும் நிறைய புகார்கள் நமக்கு வந்தது. அது வந்து ஆக்கப்பூர்வம், அதாவது அதை வெரிஃபை பண்ணும்போது உண்மையாகவும் இருந்தது. அதை வந்து எனக்கு வந்து இப்போ நம்ம அதெல்லாம் எந்தெந்த சில அலுவலகங்கள், அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது, சில அலுவலகங்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இவங்க போய் த்ரெட்டன் பண்ணது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் நம்ம போய் எடுத்து வச்சுருக்கோம். எந்தெந்த ஆட்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணாங்க. பட் இப்போ அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்படி ஒரு பத்திரிகை இல்லை, அப்படி ஒரு பேப்பரே இல்லை, அந்த சொல்கிற பத்திரிகையில் அந்த மாதிரி ஆளே இல்லை, இப்படிலாம் சொல்லும்போது இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக உண்மையாக பத்திரிகை துறை நடத்துகிற நண்பர்களுக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு தான் சேரும். அது பத்திரிகை நண்பர்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதே நேரத்தில் நியாயமாக செய்கிற அரசாங்க ஊழியர்களை போய்
மிரட்டுறது இந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து செய்யக்கூடாது. அதனால தான் நாங்கள் அந்த அந்த உத்தரவாத அந்த இதை போட்டோம். அந்த செய்தியை கொடுத்தது என்ன காரணம்னா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அருகில் உள்ள உங்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கு இப்போ எல்லாமே மேக்ஸிமம் சிசிடிவி எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் ரெக்கார்டு ஆதாரத்தோடு கொடுத்து எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புங்கன்னு நம்ம தான் சொன்னோம். இது ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம லேட்டு இதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உண்மையான பத்திரிகை நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி இது உண்மையான நல்ல விஷயங்கள், இது மாதிரி செஞ்சீங்க, இது நிறைய இது மாதிரி நாங்கள்லாம் அஃபெக்ட் ஆனோம், நாங்கள் எங்களுடைய மீடியாவே அங்கே போயிருக்காது, ஆனால் எங்கள் பேரை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அப்போ நடந்திருக்கிறது அது உண்மையாக போய் இதை வச்சு த்ரெட்டன் பண்ணாங்க. இது ஒரு பக்கம்போது சில நபர்கள் புது தொலைபேசியிலிருந்து அந்த அரசு அதிகாரிகளுடைய நம்பர்லாம் எடுத்து உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, விஜிலன்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி ஒரு த்ரெட்டன் பண்ணி அந்த மாதிரியான புகார்களும் நமக்கு நிறைய வந்திருக்கு. அவங்களெல்லாம் நாங்கள் பிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுவே வேறு அந்த மாதிரி செய்கிறவங்கள காவல்துறையோடைய லோக்கல் காவல்துறையோட பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இப்படி இது மாதிரி சிலது நடக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அதை ஒரு அவேர்னஸ்க்காக ப்ரெஸ் மூலியமாக வெளியிட்டோம். இப்போது நீங்கள் இவ்வளோ வழக்குகள் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே செஞ்சுருக்கீங்க சார். நீங்கள் ஏதாவது வந்து ரொம்ப தெளிவாக இது திட்டமிட்டு இது செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபெயிலியரான கேசஸ் ஏதாவது இருக்கா? இல்லை சார், எனக்கு வந்து திட்டமிட்டு நம்ம பண்ண மாட்டோம். திட்டமிட்டுனா நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, நீங்கள் ஒரு ட்ராப் பிளான் பண்ணியிருப்பீங்க, பட் அது ஃபெயிலியர் எனக்கு சார் என்னுடைய இப்போ நான் வந்ததுலேருந்து 100% சக்ஸஸ், நோ ஃபெயிலியர். ஒரு கேஸ் கூட எனக்கு ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எல்லாமே நம்ம திட்டமிட்டு பண்ணோம், எல்லாமே ஃபெயிலியர் ஆகலை. காரணம் என்னென்னா அந்த இன்டெகிரிட்டி, எங்கள் அதிக மக்கள் எங்களுடைய இன்டெகிரிட்டி வர்றவங்கள்ட்ட அது நடக்கிற வரைக்கும் அவங்க அதை இன்டெகிரிட்டியை இது பண்ணதுனால அது ஃபெயிலியருங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. நம்ம எல்லாமே நம்ம சக்ஸஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். மேலேருந்து எங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய அப்ரிசியேஷன்ஸ்லாம், முக்கியமான கேசஸ் எல்லாம் போடும்போது எங்கள் உயரதிகாரிகள் வந்து எங்களை வந்து அப்ரிசியேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. அதுதான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பவரை பயன்படுத்தி ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்களே, இல்லை அப்படி உங்கள் காதுக்கு வரும்போது என்ன மிஸ்யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொல்கிறேன். நீங்களே ஆரம்பத்திலே சொன்னீங்க, உங்களுக்கு வந்து நிறைய எதிரிகள் வாய்ப்பு இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வழக்கு போட்டிருக்கீங்க, முக்கியமான ஆட்கள்லாம் போடுறீங்க. அப்போ அவங்க வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. மிஸ்யூஸ் பண்ணால் ஒரு ஆதாரத்தோட எது சொன்னாலும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லைங்களா? நம்ம ஒரு இதை தவிர்த்தாலும் ஒரு ஆதாரத்தோட சொன்னால் அதுக்கு நம்ம இல்லை. பொதுவாக நம்ம வந்து இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறது வந்து இந்த காரணங்களுக்காக தான். இந்த பழிவாங்க, அதாவது இந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த அவங்களுக்கு தேவையானவங்களை வச்சுட்டு செய்கிறது தானே ஒழிய, இந்த மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஆதாரங்கள் வேணும். சொல்கிறது நீங்கள் வரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு உண்டான ஆதாரம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் போயிட்டுருக்கும். பட் அதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய மன உறுதியை தளர்த்துவதற்காக, நம்மளுடைய மனத்தை இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைக்காலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைக்காலஜிக்கலாக வந்து நம்மளுடைய நம்ம அப்படிங்கிறத உருவாக்கணுங்கிறதுக்காக சில இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய இது சுத்தமாக இருக்கும்போது நம்ம அதை பற்றி கவலை பண்ணணும்ல. நமக்கு யாரையும் பழி வாங்கணும்லாம் கிடையாது. ஒரு புகார் வருது பொதுமக்கள்கிட்டேருந்து, அவர் யார் என்னங்கிறத வெரிஃபை பண்ணுறோம் அவ்வளோதானே ஒழிய அவருக்கு நமக்கும் பர்சனலாக மோட்டிவ் எதுவும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து பல விதத்தில் வந்து அப்ரோச், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ரூட்லேயும் அப்ரோச் பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில் ஒரு அவதூறைகளை பரப்புகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும் இல்லைங்களா? அது மாதிரியெல்லாம் அது மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. அவதூறுகள் வந்திருக்கு, அது மாதிரி இது வந்தது. உங்களுக்கு புகார் கொடுக்க வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னும் தயங்கிட்டு வராமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல சார், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது தான் பதில். தயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக வந்து புகார் கொடுக்கலாம். நீங்கள் இனிமேல் இப்போ இதை கேட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். அவங்களுக்கு 100% பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம்.
அவங்களுக்கு என்ன தேவையோ, எதுக்காக புகார் கொடுக்க வர்றாங்களோ அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணுவோம். தொடர்ந்து அவங்க கண்காணிச்சிட்டு இருப்போம். எங்ககிட்ட வர்றவங்க எங்களுடைய கஸ்டமர் மாதிரி. இப்போ 30 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 30 பேர்கிட்ட என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா உதவி, தட் மீன்ஸ் நியாயமான கோரிக்கையாக இருந்து ஏதோ ஒரு த்ரெட்டனிங் வருது, இல்லை இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா நாங்கள் இறங்கி அது உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இந்த இதை இதெல்லாம் அவங்க மறுபடியும் அவங்க தெரிஞ்சுக்கிறனால தான் புகார்கள் வர்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் அந்த தயக்கம் உள்ளவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது, சிலது பார்த்துருக்க மாட்டாங்க, இப்போ வீடியோஸ் நிறைய மீடியாஸை பார்த்துருக்க மாட்டாங்க, புதுசாக பார்க்கும்போது அவங்க தாராளமாக புகார் கொடுக்கலாம். சில பேர் சார் நான் புகார் கொடுக்குறேன், என்னுடைய பேர் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்தால் இதாகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் மறைச்சிடலாம். ஏன்னா நமக்கு புகார் கொடுக்குறவங்க மெயின் கிடையாது, சம்மந்தப்பட்ட அக்யூஸ் ஆப்போசிட், அதாவது யார் லஞ்சம் வாங்குகிறாங்களோ அவங்க தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் அவங்க என்னுடைய பேர் இதெல்லாம் ப்ரெஸ்ஸில் வர வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். இல்லை அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் நம்ம செய்கிறோம். அதனால் அதுக்கும் அவங்க பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கொடுத்தா நம்ம பேர் பேப்பரில் வந்துடுமோ, வெளியே வந்துடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அதை அவங்க சொல்லிட்டாங்கன்னா, புகார் கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரியும் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் சார். நிச்சயமாக சார். இப்போ இதன் சார்பாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளையும் நீங்கள் சொல்ல போகிறது அதுதான் சார். நான் ஆரம்பத்திலே சொன்னது தான் என்னுடைய அட்வைஸ். வேறு அவங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போது மாட்டி ட்ராப் ஆகி அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள போய் பார்த்தாலே போதும். அவங்களுடைய இன்றைய நிலை எப்படி இருந்தாங்க, வேலையில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, இன்றைய நிலை என்ன, அதை போய் அவங்க பார்த்தாலே போதும். அவங்க உண்மையாகவே மாறிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுதான். இப்போது பாதிப்பு இருக்கிறவங்க தான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அரசு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. 5000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, பிஇ படித்தவங்க. நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு லைஃப் சேஃப்டி இருக்குது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு லைஃப் செட் கொடுக்குறாங்க. இது நம்ம நினைக்கணும். இதை நினச்சி இருக்கிறத வச்சு நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும். ஒரே பாயிண்ட் என்னென்னா, நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும். நமக்கு மேலே உள்ளவங்கள பார்த்தா நம்மளுடைய அவங்க அப்படி இருக்காங்களே, காரில் போகிறாங்களே, பைக்கில் போகிறாங்களே, ஃப்ளைட்டில், அது பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே பாருங்கள், நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம், நமக்கு கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளை அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கு, நமக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. இதை அவங்க நினைக்கணும். நினச்சிட்டு நான் சொன்ன மாதிரி அதோட பாதிக்கப்பட்டவங்க யாருமே பேச மாட்டாங்க. அவன்கிட்ட போய் சஸ்பெண்ட் ஆகிட்டான், விஜிலன்ஸில் மாட்டினாலும் பேச மாட்டாங்க. சேல்ரி வராது, வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, மன உளைச்சலை பாருங்கள். கோர்ட்டு 15 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்க கோர்ட்டில் போய் கூண்டில் நிற்கணும். அந்த கேஸ் முடிகிறதுக்கு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், ஹைகோர்ட்டு போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். 20 வருஷம் வாழ்க்கை பூரா அவங்க கோர்ட்டுக்கு இதுக்கும் அணைஞ்சு லைஃப் போயிடும். அதை பார்த்தாலே போதுமே. நீங்கள் சொன்னீங்கல்ல, என்ன சொல்கிற அட்வைஸ்னால் அதை பார்த்து அவங்க திருந்தினா போதும். அதுதான் அவங்க என்னுடைய அட்வைஸ். வேறுபடியும் அவங்களுக்கு ஹார்ட்ஸாலாம் கிடையாது. அவங்க அதை உணர்ந்தாலே இது பண்ணலாம். சரி, நம்ம பப்ளிக் சேவை 4 பேர் வாழ்த்துனா போதும் சார். 4 பேர் ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் செஞ்சு கொடுங்க, செஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை கூப்பிட்டு அலைய விடாமல் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை நல்ல விதமாக பயன்படுத்தி பப்ளிக் பாராட்டுற விதமாக சொல்லும்போது அது அவங்க ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், அவருக்கும் நல்ல பேர் வரும். அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். அது எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் உணர்ந்து செஞ்சாங்கன்னா ஓரளவு குறைக்கலாம், லஞ்சத்தை குறைக்கலாம். அவங்களும் லைஃப்பில் நிம்மதியாக, மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக. கஷ்டங்கள் வரதான் செய்யும், சிலது சூழ்நிலைகள் படிக்கிறது இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகணும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, நமக்கு கீழே உள்ளவங்க, கஷ்டப்படுறவங்க, படிச்சுட்டு பெரிய படிச்சு சும்மா இருக்கிறோம், இவங்கள நினச்சிட்டோம்னா இந்த கஷ்டம் ஒரு பெருசாக தெரியாது. இப்படி இருந்தாலே அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிச்சயமாக சார். இவ்வளோ நேரம் எங்களுடைய நேயர்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.